யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாவற்காடு பகுதியில் சோலார் பவர் உற்பத்தியை விரிவுபடுத்த செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி வவுனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாவற்காடு பகுதியில் சோலார் பவர் உற்பத்தியை விரிவுபடுத்தும் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி வவுனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாவற்காடு பகுதி பொதுமக்களினால் அந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே வயல் நிலங்களில் அமைக்கப்பட்ட சோலார் பவர் உற்பத்தி திட்டத்தினால் பல்வேறு அசௌகரியங்களை தாங்கள் எதிர்கொண்டு வரும் நிலையில் மீண்டும் அதனை விரிவுபடுத்த முன்னெடுக்கும் செயற்பாடுகளினால் தமது சூழல் பாதிக்கப்படுவதுடன் எதிர்காலத்தில் தமக்கான காணி தேவையினையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். வவுனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய நாவற்காடு பகுதி பொதுமக்கள் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பினை வெளியிட்டதுடன் இதன்போது குறித்த திட்டத்தினை தடுத்து நிறுத்துமாறு பல்வேறு கோஷங்களும் எழுப்பப்பட்டன. எமது சூழல் எமக்கே வேண்டும், குடியிருப்பு காணிகளை கொள்ளையடிக்காதே, கால்நடை வளர்ப்பினை முடக்காதே, சலுகைகள் வேண்டாம், எங்களை வாழவிடு, வாழ்வதற்கான நிலப்பற்றாக்குறையை ஏற்படும், எங்களுக்கான தீர்வினை கொடு, நிம்மதியான வாழ்க்கையினை நிர்மூலமாக்காதே போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பிரதேச செயலகத்திற்குள் போராட்டக்காரர்கள் செல்ல முற்பட்ட போது 5 பேர் மட்டும் உள்ளே அழைக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கோரிக்கை மனு கையளிக்கப்பட்டதுடன் தமது கோரிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது. நாங்கள் வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கும் செயற்பாடுகளை எமது கிராமத்தில் முன்னெடுத்து வருகிறோம். இவ்வாறான சோலார் பவர் செயற்பாடுகள் காரணமாக தமது மாடுகளை மேய்ப்பதற்கான மேய்ச்சல் திரை கூட இல்லாமல் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். மக்களின் நிம்மதியை கெடுக்காதே. எமது சூழல் எமக்கே வேண்டும். மக்களின் நிம்மதியை கெடுக்காதே. எமது சூழல் எமக்கே வேண்டும். குடியிருப்பு காணிகளை கொள்ளையடிக்காதே. மக்களின் நிம்மதியை கெடுக்காதே. காணிகளை கொள்ளையடிக்காதே. எதிர்கால சந்ததியின் வருங்காலத்தை திருப்பிக் கொடு. எதிர்கால சந்ததியின் வருங்காலத்தை முடக்காதே. கால்நடைகளின் வாழ்விடத்தினை அழி. மக்களின் நிம்மதியை கெடுக்காதே. திறமைசாலி ஒப்பீஸை உள்ளாங்க. சரியாரி தம்பி நீங்கள் ஒரு தரம் போயிட்டு சரியா நான் எடுத்துவாங்க. அந்த அளவு திறமையான ஒப்பீஸாக கேட்கிறாங்க. காணிகளை கொள்ளையடிக்காதே. குடியிருப்பு காணிகளை கொள்ளையடிக்காதே. எமது சூழல் எமக்கே வேண்டும். குடியிருப்பு காணிகளை கொள்ளையடிக்காதே. சலுகைகள் வேண்டாம், எங்களை வாழவிடு. கால்நடைகளின் வாழ்விடத்தினை அளிக்காதே. எமது சூழல் எமக்கே வேண்டும்.
காணிகளை கொள்ளையடிக்காதே. முக்கியமான கலைக்கக்கூடிய 5 பேர் போங்க. மற்றவர்கள் தயவு செய்து உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் நடந்தாரோம். உங்களுக்கு சுதந்திரமாக நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறது உங்களுக்கு உரிமை இருக்குது. சைடில் நில்லுங்க தயவு செய்து. மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். மண்மனை மேற்கு வவுணதீவு பிரதேசத்திலே நாவற்காடு என்ற எங்களோட அழகி கிராமத்திலே ஏற்கனவே 10 மெகாபர்ட்ஸுக்குரிய அந்த சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4 வருடங்களுக்கு முன்பதாக அந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி ஒரு 30 ஏக்கர் காணியில் எங்களோட கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுக்குள்ளே அதை அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அப்போ ஏனென்றால் அது எங்களோட கிராமத்திலேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கி, அதால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாதிப்பு இல்லைன்றதால. ஆனால் இப்போ அது இருக்கிற இடத்துலேருந்து ஊர் பக்கம் நோக்கி திரும்பவும் நெருங்கி கொண்டு அந்த சோலார் விஸ்தரிப்பை திரும்ப ஒரு 30 ஏக்கர் காணியை கொள்ளளவு செஞ்சு திரும்ப அதை விஸ்தரிக்குரிய ஏற்பாடை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாது. ஏனென்றா எங்களோட வாழ்வியல் பாதிக்கப்படுது. முக்கியமாக எங்களோட குடியிருப்பு நிலங்கள் அந்த இடத்துல பறிபோகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எங்களோட கிராமத்து எல்லையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் அளவு குடியிருப்புகள் மேலதிகமாக மண் உயர்த்தப்பட்டு குடியிருப்பு பெருகிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 90 வருஷம் வரைக்கும் போகிற இந்த ப்ராஜெக்டில் எங்களோட குடியிருப்புக்கு நாங்கள் வேறொரு பிரதேசத்தை தேடி நாடி போகிற கட்டம்தான் எதிர்காலத்தில் வரும் என்ற ஒரு முன்னாயத்தம் பயம், ஒரு மன அழுத்தத்தில் எங்களோட மக்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதோடு எங்களோட வாழ்வியல் கால்நடைகள் எங்களோட விவசாய சனங்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு மாடண்டு ரீதியில் அந்த இடத்துல நாங்கள் வச்சு வளர்க்குறாங்க. இப்படி எங்களோட கால்நடைகளுக்குரிய நிலங்கள் எல்லாம் பறிவை கொண்டிருக்கின்றது. அப்போ இதை நாங்கள் முற்றுமுழுதாக இது அந்த இடத்துலேருந்து நகர்த்தும் வரைக்கும் அல்லது இதை முற்றுமுழுதாக தூக்கும் வரைக்கும் நாங்கள் எங்களது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த எதிர்ப்பு நாங்கள் தினமும் காட்டிக்கொண்டே இருப்போம் என்றதை இந்த வேளையில் நாங்கள் அறிய தருகின்றோம். மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். நாங்கள் 3ஆம் மாதம் 3ஆம் தேதி பிரதேச செயலாளருக்கு எங்களுடைய சமூக மட்டத்தில் இருக்கின்ற அமைப்புகளின் ஊடாக நாங்கள் உடனடியாக இதை இடைநிறுத்த சொல்லி நாங்கள் அவங்களுக்கு கடிதம் மூலம் வழங்கியிருந்தோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு 3ஆம் மாதம் 27ஆம் தேதி இந்த மக்களை தெளிவுபடுத்துகிற கூட்டம் ஒன்று அங்கே எங்களுடைய கிராம சபை பிரிவிலே நடைபெற்றது. அந்த நடைபெற்ற கூட்டத்திலே உண்மையாகவே எந்த ஒரு மக்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு முன்னதாக இந்த காணிகள் உண்மையாகவே அந்த சோலார் நிறுவனம் பெற்றதாக சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் நாங்கள் 4 தடவைகள் பிரதேச செயலாளரோடு நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றோம். இதுவரை எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. எட்டப்படாத காரணத்தினால்தான் இந்த மக்களினுடைய போராட்டம் இன்றைய தினம் பிரதேச செயலகத்துக்கு முன்பதாக நடைபெற்றது. குறிப்பாக எங்களுடைய குடியிருப்பு காணிகள் பறிபோகின்றது. நாங்களும் பிரதேச செயலாளரிடம் இந்த விடயம் தொடர்பாக பல தடவை சொல்லியும் கூட இன்றைக்கும் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு மகஜரை கையளித்திருக்கின்றோம். அந்த மகஜரிலே சொல்லப்பட்ட விஷயம் எங்களுடைய குடியிருப்பு எங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்பதுதான். ஒரு தனியார் காணியினை ஒரு சோலார் விஸ்தரிப்புக்காக எடுக்கின்ற பட்சத்தில் மற்றவர்களுக்கு பங்கம் விளைவிக்காமல், மற்றவர்களுக்கு பாதகம் ஏற்படாமல் தான் அந்த காணிகளை அவங்க வழங்க வேண்டும். எனவே தயவு செய்து இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய கிராம மக்களுக்கு ஒரு விடிவு பிறக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் தற்பொழுது ஒரு மகஜரை நாங்கள் பிரதேச செயலாளரிடம் கையளித்திருக்கின்றோம். அவர் சொல்லியிருக்கின்றார் இது சம்பந்தமாக அதனோடு தொடர்புபட்ட அனைத்து திணைக்களங்களுக்கும் தாங்கள் அறிவிப்பதாக. இருந்தாலும் நாங்கள் தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக நாங்கள் கிராம மட்டத்தில் இருக்கின்ற அமைப்புகள் எந்தெந்த திணைக்களங்கள் இதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்று நாங்கள் தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக எடுக்கப்பட்டு நாங்கள் இதை சட்ட மூலமாக நாங்கள் திரும்பவும் கோர்ட்ஸிலே நாங்கள் இது சம்பந்தமாக பரிசீலனை செய்யவிருக்கிறோம். எனவே உடனடியாக இதை நிறுத்தியாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். சொன்னா கூட வெப்பநிலை உறிஞ்சப்படுது. அதால் மரங்கள் தாவரங்கள் அழிக்கப்படுது. அதால் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தர இல்லாமல் போகுது. அதால் கால்நடைகள் மிக வேகமாக அழிஞ்சு கொண்டு வருது. அதோட என்னன்னு சொன்னால் எதிர்கால சந்ததியினர் அந்த குடியிருப்பில் அதே குடியிருப்பில் அவங்க இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இந்த சோலார் சிஸ்டத்தை இன்னும் அவங்க மீண்டும் பெருப்பிக்க எங்களோட குடியிருப்பு அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு மிக கூடுதலாக காணப்படுது. அதால் இதோட நிறுத்த சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறோம்.
ஸோ அதுக்கான வேலைகளை செய்து தரணுமென்று அரசாங்கத்திடம் தயவோடு கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். மக்களாக சேர்ந்து கண்டிப்பாக இருக்கிறதையும் அடித்து உடைக்க வேண்டிய நிலவரம் வரும். அது உறுதியாக சொல்லப்படுது. மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்க போகிறாங்க. 60 மீட்டர் எங்களோட வீடு இருந்து பக்கத்தில் வீட்டு அருவோடு அடிக்க போகிறாங்க. எங்களுக்கு இந்த சோலார் தேவையில்லை. நாங்கள் எங்களோட பிள்ளைய வாழ வைக்கிற அந்த அதில் நாங்கள் ஒரு காணி வாங்கி தான் எங்களோட பிள்ளைல அதில் வாழ வைக்கணும். நாங்கள் இருக்கிறதே ஏற்கனவே 10 பேச்சு வளவுக்குலாம் இருக்கிறோம். எங்களோட பிள்ளையில வாழ வைக்கணும். நாங்கள் அந்த வளவை வாங்கி தான் நாங்கள் வாழ வைக்கணும். இந்த சோலார் எங்களுக்கு வேணாம். இதோட எங்களோட சோலார் வேணும். நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துக்கோம். இதே போல் 2-3 தடவை நாங்கள் டிஎஸ்எஃப்சியில் வந்திருக்கிறோம். ஒருத்தருமே எங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிற மாதிரி இல்லை. எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தர மனசு அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். சோலார் அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே பெரிய ஒரு இடப்பரப்பில் அடிச்சிருக்காங்க. இந்த டைமில் கூட வெயில் டைமில் போய் பாருங்கள், முகத்தில் அப்படியே வெக்க அப்படியே அடித்து கொண்டே இருக்குது. ஒரு சும்மா கண்ணால் பார்க்கக்குள்ளேயே அந்த அனல் அப்படியே பறந்து கொண்டே இருக்குது. அவ்வளோ ஒரு ஹீட்டான மாதிரி. ஒரு பெஸ்ட்டுக்கு தொடங்கக்குள்ளே சின்ன ஒரு இடத்த வச்சு தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக்குனாங்க. இன்னும் பெருசாக வீட்டு வேலியும் அந்த சோலார் வேலியும் ஒரே வேலி ஏறிக்க போகுது. அப்படியே நாங்கள் எங்களுக்கு பயப்பட்டு கொண்டு இருப்போம். நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு இருப்போம். சோலாரை நிப்பாட்டும் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து போராடி கொண்டு இருப்போம். இதுக்கு நல்ல ஒரு முடிவு தரும் அரசாங்கத்திட்டே கேட்டுக்கொள்கிறோம். யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல்.